21ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 21 30 31. அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுமா? ஜெயமோ ஜெயமோ கத்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பத்திட்டு அந்த குதிரை கத்தரை நம்பலன்னா அந்த குதிரை பொட்ட குதிரை கவனி பிசாச நம்பிச்சுன்னா ஜெயம் வருமா தோல்வி வருமா? அதே தான் அந்த குதிரைன்ற இடத்துல நீ போட்டுக்கோ. அந்த குதிரை கத்தரை நம்பிச்சுன்னா கையை தட்டு அல்லேலூயா. அப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கணும்னா அந்த குதிரை நமக்கு நம்ம தான் நல்ல யுத்த நாளுக்கு நல்ல ஆயத்தமாகுது. ஒரு கை பாத்துறேன் கோலியாத்த அந்த குதிரை கோலியாத்து குதிரை யுத்தத்துக்கு வந்து ஒத்தைக்கு ஒத்த நிக்கலான்னு சொல்லுது பெலிசர் முன்னாடி. இங்கோ இன்னொரு குதிரை என்ன அது என்ன குதிரை? ஏய் தாவீதுடா, அவன் ஒரு குதிரை. அவனை யுத்தத்துக்கு போனானே இல்லையா? இந்த தாவீது குதிரை யார நம்புது? கர்த்தரை நம்புது, கர்த்தராகிய இயேசு நம்புது. அந்த குதிரை கோலியாத்து குதிரை தோத்திச்சா ஜெயிச்சுச்சா? கோலியாத்து குதிரை அதான் திருப்பி படியாது வசதி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஆமா ரெண்டு குதிரை. அது மொத்து குதிரை கோலியாத்து குதிரை. என்ன மாதிரி நல்லா இப்படி சாப்பிட்டு பிடிக்குது. தாவீது சின்ன பையன், இந்த ஜபேஸ் மாதிரி இப்படி இருக்கிற சின்ன பையன். ஆனா கத்தரை நம்புறான். ஆள் கோலியாத்து பிசாசு நம்புறான். ஆதாம் வழியா பிறந்து வந்தவன், நன்மத்தை மாதிரி தக்கவன். பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்து தாவீதை பார்த்து நான் என்ன பட்டயத்தோடு தடியோடு வரைய என்ன நாயான்னு கேட்கிறான். தாவீது என்ன பண்றான்? யுத்த நாளுக்கு நல்லா ஆயத்தப்பட்டு கர்த்தரை நம்பி போறான். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனையுள்ள கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்கிறது. தாவீது குதிரை என்ன பண்ணுது? தாவீது குதிரை கர்த்தரை நம்பி போகுது. ஜெயமோ கத்ரால் தாவீது குதிரைக்கு. கோலியாத்து குதிரை கத்திர வேணாம், அதுக்கு நான் பிசாச நம்பி வரேன்னு வந்து குதிரை பெருசா இருந்தா கூட பிசாசு உள்ள இருந்தால தோத்து போச்சு. கையெழுத்து அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பைபிள்ல. ஆமான் குதிரை. என்ன குதிரை? ஆமான் குதிரை நல்ல ஆயத்தமாயி 127 நாடுகளுக்கு யோதர்களே ஜெயிக்க போற நல்லா ஆயத்தப்பட்டு யோதர்கள் சட்டத்தெல்லாம் போட்டு நல்லா வந்தான் ஆமானு. அவன் யாரு? கத்தரை நம்பல, பிசாசு நம்பி வரான். நல்லா ஆயத்தப்பட்டு நல்லா தேர்ந்து வரான். ஆமான் குதிரை யார நம்பல? அவன் கத்தரை நம்பாது பிசாசு நம்பி வரான். ஆகாச ராஜா கிட்ட கையெழுத்தெல்லாம் போட்டு நல்ல யுத்தம், அப்படியே யுத்தம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. யோதகுலாம் பாஸ் ஆகி நல்லா சங்காரம் பண்றதுக்கு நல்லா குடியும் போதியமாகறான். ஆமா 120 ஜனாதிபதி பிசாசு குதிரை ஆதாம் வழியா பண்ண நன்மத்தை மரியத்துக்குவான். அந்த நன்மத்தை மரியத்துக்கு ஆமான் குதிரையை ஜெயிக்கிறதுக்கு எஸ்தர் குதிரை பொட்ட குதிரை. எஸ்தர் பொட்டுச்சு. இது எந்த குதிரை? இது பிசாசு நம்பி வந்தா கத்திர நம்புது. எஸ்தர் ராஜ்யத்தை கத்திர நம்பி போகுது. இது எஸ்தர் குதிரை. அது என்ன குதிரை? ஆம்பளை குதிரை ஆமான் குதிரை. இது பொட்ட குதிரை எஸ்தர் குதிரை. பொட்டச்சியா இருந்தாலும் கத்தனை நம்பி போய் ஆமானுக்கும் ஆகாச ராஜாவுக்கும் விருந்திலே
திராட்சை ரசம் பரிமாறுறா. ஆமா, கர்த்தரை பரிமாறுகிறாள். சொன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. இந்த அப்பம் சரீரமா இருக்குது, இந்த திராட்சை ரசம் ரத்தமா இருக்குது. யூத பெண்ணு திராட்சை ரசம் கொடுக்குறான்னா பலி, பைதுற்ற பலி. கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துது. கர்த்தரை நம்புற குதிரை கர்த்தரை தான் காட்டும், பிசாசு நம்புற பிசாசு தான் காட்டும். அதனால ஆமான் என்ன பண்றான், மொர்தெகாய்க்கு 50 அடி உயரத்துல தூக்கு மரம் செஞ்சு வைக்கிறான். எஸ்தர் அவனுக்கு விருந்து வச்சு திருவிருந்து வைக்கிறா, கிறிஸ்துவ கொடுக்குறா. எஸ்தர் குதிரை ஜெயிச்சா, ஆமான் குதிரை ஜெயிச்சா? எஸ்தர் குதிரை தான் ஜெயிச்சிச்சு. ஆமான் குதிரை தோத்துட்டு செத்து போச்சு. அவன் செய்த தூக்கு பார்த்து அவனே மாட்டி விட்டாங்க. கோலியாத்து அவன் பட்டை செஞ்சு அவனே கல்லடி பட்டு செத்துட்டான். கோலியாத்து குதிரை. அப்புறம் இன்னொரு குதிரை பார்வோன் குதிரை, மோசே குதிரை. மோசே யாரை நம்பி வரான்? கர்த்தரை நம்பி போறான் யுத்தத்துல. பார்வோனு பிசாசு ஜேவனை கசப்பாக்குறான். இவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெரிஞ்சு நிலைக்கால மோசே விசேஷிச்சானுங்களாம். அவன் பார்வோனு நன்மத்தை மறியாது ஜீவன கசப்பாக்குறான். ரத்தங்களோடும் குதிரைகளோடும் பின்னாடியே வரான். பார்வோன் சமுத்திராயத்தில் மாண்டே போன, தோத்து போச்சு. பார்வோன் குதிரை, பார்வோன் சேனை. இஸ்ரேல் சேனை ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு மூலம் நீதிமான ஆக்கப்பட்டாங்க. பைதட்டோட கிறிஸ்துவ தேவன் கர்த்தரை நம்பி வந்த குதிரை. இந்த இஸ்ரேல் குதிரை போனா கடலே வழிவிடுது, யோர்தான் பின்னிட்டு போகுது, எரிகோ கோட்டை தரமட்டமாகுது. பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை சுதந்திரிச்சார்கள். அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தரை நம்பி இருக்கிற குதிரையா இல்ல பிசாசு நம்பி இருக்கிற குதிரையா? பிசாச நம்பி இருந்தினாக்கா ஜெயம் வராது, தோல்விதான். எல்லாத்துலயும் வாழ்க்கையில, ஊழியத்துல, பொருளாதாரத்துல, சுகத்துல எல்லாமே பிசாசே தோல்வி. தோல்வி தானேப்பா பிசாசு. வெக்கம் வேற, அவமானம், அதான் பிசாசு. அவனை நம்பி போவாது யுத்தத்துக்கு. அவன் உனக்குள்ள இருக்குது உனக்கு தோல்வி, அவனே தோல்வி அடைஞ்சான். அவனை வச்சு நீ ஜெயிக்க முடியாது. கர்த்தரை நம்பி போ. அந்த கர்த்தர் உனக்குள்ளே வந்திருக்கிறார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவனை குத்தா வியாதியை ஜெயிக்கலாம். 38 வருஷம் குதிரை பிசாசு நம்பி நம்பி வியாதியிலே தோல்வி இருக்கிறான் பாரு. ஏசு என்ன பண்ணாரு? அவனுக்கு உதவி செய்யறாரு. இந்த வியாதியசனுக்கு, டேய் நண்பத்தையுமே நம்பி பிசாசு நம்பி நம்பி வியாதியிலே இருக்கிறப்பா தோல்வியில, நான் ஒரு ஜீவ வச்சதுக்கு அன்னைக்கு கொடுக்குறேன். அவன் பேர் சொல்லி தேவன் தன கூட குத்தாரு பாரு. 38 வருஷமா வியாதியில தோல்வி வந்தான். அன்னைக்கு பாவ நிவர்த்தியாய் பசுத்தாய் வந்து பிசாசு வியாதியை துரத்தி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். கையை தட்ட அல்லேலூயா. அப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அது என்ன குதிரைன்னு பார்க்கணும். ஆதாம் குதிரையா இயேசு குதிரையா? பிசாசு குதிரையா இயேசு குதிரையா? இயேசுனா கண்டிப்பா ஜெயந்தான். இயேசு குதிரைனா என்ன பண்ணணும்? சபிக்கிறோம், ஆஸ்வதிக்கணும், பகைக்குழுக்கு நன்மை செய்யணும், சத்துருக்களை செய்யணும், துன்பம். அதுதாங்க என்னால முடியல. என்னதான் தான் நான் ஒரு கை பாக்குறேங்க. வந்த சண்டை விட மாட்டேன், வம்பு சண்டைக்கு போம். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஏசு அப்படியா சொன்னாரு? நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் சொன்னார் ஏசு. நான் நல்லவனுக்கு ஜீவன் உள்ளவன், கெட்டவனுக்கா ஜெயிப்பாரா தோப்பாரா? ஜீவன் உள்ளவன், ஜீவசரு ஜீவரத்தை நல்லவனுக்கும் கொடுப்பாரு, கெட்டவனுக்கும் கொடுப்பாரு. பிசாசு ஜெயிச்சிருவாரு. அந்த ஜீவசரு ஜீவரத்தை தான் உங்ககிட்ட. அந்த ஜீவன்ல தேவநீதி பரலோகமே இருக்குது. அந்த நன்மத்தை மரியாதை கட்டி பிசாசு கட்டி எல்லா படுதோல்விங்குது. அதை நம்பி போவாது, ஜெயம் வராது. அப்போ நீதிமொழிகள் 21:31 குதிரை எந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்ரால். அவ்வளவுதான். இங்கிலீஷ் எல்லாம் போட்டு பார்ப்போம். Proverbs 21:31 The horse is prepared for the day of battle. ப்ரிப்பேர் ஆகுதான். பிசாசு நம்பி ப்ரிப்பேர் இருந்தா என்ன பிரயோஜனம்?
பிசாசு நம்பி ப்ரிப்பேர் இந்த தோல்விதான். தி ஹார்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி டே ஆஃப் பேட்டில், பட் deliverance is of the Lord. Deliverance ஜெயமோ ஆஃப் த லார்ட் அப்படி போடுது. அப்போ யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், பட் டெலிவரன்ஸ் இஸ் ஆஃப் த லார்ட். அல்லேலூயா. அப்போ லார்டால் தான் உனக்கு ஜெயமே வரும். அதனால தான் ஆதாம் ஏவால பிசாசு பார்த்தான். ரொம்ப ஜெயமாக்குறாங்களே ஆதாம் ஏவால. கர்த்தர் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஏதேன் தோட்டம் ரொம்ப ஜெயமா, குட்டி சொர்க்கமா. ஏதேன்னா என்பம். ஆமா, ஜக 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 ஜகன்னு ட்ரெஸ்ஸே இல்லையா ஆதாம் ஏவாளுக்கு. ஏதேன் தோட்டம் பொன் துகள் மேலதான் உண்டு பிறண்டு நதியில குளிச்சிருந்தாலாம் ஆதாம் ஏவாளும். மகிமையின் வஸ்திரம் இருந்துச்சான். அது என்ன வசனம் தெரியுது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. உங்க அப்பா எங்க அப்பா, உங்க அம்மா எங்க அம்மா, ஆதித்தா யாரோன்னு நினைக்கூடாது. நீ யாரோ எவரோன்னே நினைக்காது. அவங்கள ரத்தத்தின் ரத்தம், பெத்த தாய் ராணி அம்மா ராமப்பா. அப்படியே பேக்கு போனா உங்க அம்மா உங்க அப்பா யாருன்னு பாரு. அப்படியே பேக்குக்கு போனா கட்சியில் ஆதாம் ஏவாள். அவங்க 2 பேர் என்ன தப்பு பண்ணாங்க? பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா? தோத்துட்டாங்க. சாகவே சாவாய். அங்கிருந்து உருண்டு பண்ணதான் உலகத்து 816 கோடி வந்து இங்க கேறவங்கலாம் யாரோ யாரோ நம்ம அப்பா அம்மா வேற யாருலாம் ஒரு தாயின் பிள்ளைகள். அந்த மைண்ட் உனக்கு இருக்கணும். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இங்க கேறவங்கலாம் யாரோன்னு நினைக்காத. ஒரு ஆதாம் ஏவாள் இருந்து வந்தவங்க தான். ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ள தான் வந்து. அப்படின்னு தான் நீ அன்பு கூறுவேன். ஏசு அதனால தான் எல்லாரையும் அன்பு கூர்ந்தார். இயேசுக்கு அப்படி ஒரு மனநிலை, தன்னை போலவே பார்க்கிறார். அந்த மாதிரி மைண்ட் எல்லாம் ராயல் மைண்ட், ராயல் திங்கிங். இயேசு ராயல் ஜோயே லைஃப். ஆனால் தான் அவரை பார்த்தா பிசாசு ஓடுது. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். நன்மை தீமை கொடுத்து பிசாசு அவனை தோல்வி அடைய வச்சுட்டேன். நான் ஜீவ பிச்சத்துக்கு எழுதி கொடுத்து அவனை ஜெயிக்க போறேன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக ஒழிஞ்சதா. மத்திய மார்க்கோக்கால லேகோட் பிசாசு பிச்சவன் 2000 பிசாசு எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருப்பான், எவ்வளோ விரும்பியிருப்பான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. அத்தை செஞ்சு இத்தை செஞ்சு கட்சியில ஒன்றும் முடியல. பிசாசு மேல பிசாசு வாழ்க்கையை வெறுத்து அசுத்தாய் பிடிச்சு குடும்பத்தாரெல்லாம் வெறுத்து கட்சியில கல்லர் தோட்டத்தில் வந்து பிசாசு அவனை எவ்வளவு கத்துட்டான் பாரு. ஏசு அவனை பார்த்தார். வைராக்கியம். நான் உண்டாக்கின மனுஷனை பிசாசு இப்படி கெடுத்து வச்சுக்கிறேடா 2000 பிசாசு சொல்லி தன் ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்க தயங்க மாட்டேன். ஜீவனுக்குள்ள வந்தாதான் தேவனாவே ஜீவன். ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாரு. ஜெயிக்க வச்சாரா இல்லையா அவனை? 2000 தோல்வி பிசாசு ஓடுது. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் ஜெயிக்க வச்சுட்டாரு. அப்புறம் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததால தக்க பொருள்ல போய் பிரசங்கம் பண்ணு. நீ ஏன் தோத்தனா? பிசாசு உனக்கு செய்ததெல்லாம் போய் சொல்லி நன்மை தேம காரியத்தை தேவனுக்கு தனக்குள்ள பேசி பேசி பிசாசு மேல பிசாசு பிசாசு மேல பிசாசு பிசாசு மேல பிசாசு 2000 பிசாசு ஆயிடுச்சு போச்சு. ஏரியா விட்டு வீட்டுல தங்க முடியல. எல்லாத்தோட கட்சியில கல்லற தோட்டத்து பிணங்கள் மத்தியில் வந்து உட்காந்துக்கிற. உனக்கு கொஞ்ச நேரத்தில் அங்கேயே செத்து அடக்கம் பண்ணி பாதாளுக்கே போய் சேர்ந்துருவா. சீரியஸான மேட்ரு. உனக்காக ஜீவனையே கொடுக்குற ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஒரு நாள் முழு உலகத்துக்கு நான் பாவட்டும் பிசாசு பசுதான் நீ ஜெயிப்பாய். அதாவது சொல் நீதிமொழிகள் 21:30. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமா, பிசாசால வரவே வராது. ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, என்னமோ இருக்கட்டும். அம்மா வயதுல பாவத்தில் பார்த்துக்கிறேன். பெரிய அரசியல் தலைவன் நான், பெரிய கோட்டீஸ்வரன், பெரிய பயில்வானு, பெரிய சினிமா கலைஞன் நான், ஏகப்பட்ட ஏக்கர் சொத்துக்குது, ஏகப்பட்ட கார் பங்களாலாம் இருக்குது. அம்மா வயதுல பாவத்தில் பிறந்துக்கிற ஞாபகம் இருக்கட்டும். ஒரு உலகம் போய் ஆதாயத்தை ஆத்மா என்ன அவனுக்கு லாபம் என்ன? அப்போ எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் கொடுக்குது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியா, அட்லாண்டிக்கா எல்லாம் வானத்துக்கே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று தோல்வியிலே உருவாகி தோல்வியிலே பிறந்து தோல்வி உள்ளத்திலே இருக்கிறோம். நம்ம ஜெயிக்கணும்னா வருத்தப்பட்டு வாரசம் எல்லோரும் என்னில் நானே ஜீவப்பா.
நன்மை தீமை அப்பத்தை நன்மை தீமை கனியை பறித்தாய் புசித்தாய், தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாய், தோல்வி அடைந்தாய். இப்போ வெற்றி பண்ணணுமா ஜெயம் பண்ணணுமா? வா என்கிட்ட, லேட் பண்ணாத. நான் சீவப்போம், சீவ சரீரம், என் சரீரத்தை புஷி, என் ரத்தத்தை பானம் பண்ணு, அதை போய் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. அவ்வளவுதான் சக்சஸ். கையை தட்டு, அல்லேலூயா. அப்போ ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப எஸ்ராஜாதி ஜெயம் வச்சா இல்லையா? அப்பா இல்ல அம்மா இல்ல, ஆனா கர்த்தரை பத்தி ஜோயே ஜீவன் தெரிஞ்சு வச்சிருந்துக்கிறா பாருங்க. நீ கூட ஜோயே ஜீவன் தெரிஞ்சு வச்சீங்கன்னா அது ஜோயே ஜீவன் தெரியலன்னா ஒண்ணு, ஜீவ மார்க்கம் தெரியலன்னா ஒண்ணும் கிடையாது. அப்படியே இருக்கடிதான். ஓரண மாதிரி இருக்கும், மாதிரி இருக்கும். தோல்வி 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 தோல்வி, கட்சியில வெக்கம் வெக்கம் வெக்கம், அவமானம் அவமானம் அவன், பிசாசோடு இருந்து பிசாசு வாழ்க்கையே வாய்ந்து கட்சியில் பிசாசு கூட போய் சேர்ந்துருவாங்க. அதனால்தான் ஏசு எல்லாரும் ஜெயிக்கிறார். 38 திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடுள்ள சரி, லாசரு, எல்லாம் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் தோல்விதான். ஏசு நானே உழித்ததிலும் ஜீவன், உழித்ததிலும் ஜீவனமாகிறாரு. அப்போ மரணத்தை கூட ஜெயிக்கலாம் நீ. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு வசனம் இது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அந்த வசனத்தை வாசி முடிச்சிருவான். ஏசாயா மரணத்தை ஜெயமாக, நீ உழித்ததிலும் ஜீவனம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா மரணத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு படுதோல்வி மரணம் அடைகிற. இப்ப மரணத்தை ஜெயிக்கணும், உழித்ததிலும் ஜீவனம். ஏன் சொன்னார்? நானே உழித்ததிலும் ஜீவனமா இருக்கு. அப்ப மரணத்தை ஜெயிக்கணும்னா இயேசுவின் உயிர்த்ததுல ஊம்பே தேவன் தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு தான் பாவன்ட்டு மரணத்தை ஜெயிச்சிடலாம். நீ ஏதே தோட்டத்துல உயிர்த்ததிலும் ஜீவனமா ஜீவ வச்சிருக்க வேண்டியது. எப்படி தோல்வி அடைந்த? ஆதாமி பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு கொடுத்து மரணத்தை பெற்றுக் கொண்டாய், பாவத்தையும் மன்னித்தையும். இப்போ தேவ நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் முடித்தா பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஜெயிக்கலாம். கையை தட்டு, அல்லேலூயா. கோடி கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஈடு ஆகாது இந்த செய்தி கேட்கறவங்களுக்கு. அதனால இந்த செய்தி கேட்கிற பாக்கியவான்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏசாயா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏசாயா 25:6 வசனம் பாருங்க. ஏசாயா 25:6 சேனைகளின் கர்த்தர் எந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசம் ஊனும் நினவும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாகும். இந்த விருது தான் எசராஜா வச்சா. ஆகாச ராஜா அவனுக்கு விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே. அடுத்து மாறு, சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கும் மூடலையும் எந்த மலையிலே அகற்றி போடுவார்? கொல்கத்தா மலையில. அடுத்து வசம்பார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கையை தட்டு, அல்லேலூயா. மரணத்தை அப்படி வாயில போட்டு மீங்கிட்டு வரான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிசாசு கூட சேர்ந்து உடித்தெழு மீங்கிட்டு மரணம் அடிச்சு பாதாளத்துக்கு போறோம். அவர் மரணத்தை வாயில் போட்டு மீங்கிட்டு உயிர்த்தெழு பரலோகத்துக்கு போறாரு. இதுதான் தம்பி காரியம் மாதுளாய் முடிந்தது. இப்போ நிறைய பேர் ஐயோ மரணத்தை போய் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஏயா நீ உயிர்த்தெயிலே ஜெயிச்சுக்கிற பிசாசு கூட சேர்ந்து. கேட்டப்பா, பிசாசு கூட சேர்ந்து உயிர்த்தெயிலே ஜெயிச்சுக்கிற, தேவனையே ஜெயிச்சுட்ட நீ பிசாசு கூட சேர்ந்து. இப்ப ஏசு கூட சேர்ந்து நீ பிசாசே ஜெயிக்கலாம ஜெயிக்கூடாதா? அதுக்கு தேவனோடு சேரணும். கர்த்தரால உனக்கு பாவத்துல மரணம் ஜெயம் வரும். ஆனாதான் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாவத்திலிருந்து மரணல. இன்னைக்கு வரையும் எலியா மரணத்தையே காணலாம். அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எலியா. ஏனோக்கு தேவனோடு தேவனா ஜீவன், தேவ நீதி உயிர்த்தெழுதல். அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் குத்துக்கிறான். பாவத்தை மரணத்தை காணாதபடி அப்படியே போனானா பரலோகத்துக்கு. அப்போ ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிற விரும்பல என்ன பண்றான்? யாரோடு சஞ்சரிப்பான்? பாவத்தோடு மரணத்தோடு சந்திச்சு கட்சியில ஒரு நாள் மரணம். பாவம் செய்கிறவன் பாவத்தின் சம்பளம். அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த. தேவனா நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டது. என் பிதா ஜீவனுடையவரால் குமாரனு ஜீவனோட அருள் அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்தெழுதல். பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் தேவன் இயேசு.
அப்போ தேவநீதி உழித்ததும் அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை குத்துக்கிறான் பாருங்க. சபிக்லாஸ் பக்கத்து கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான். நம்ம ஆதாமுக்குள்ளே இருக்கிறோம். நன்மத்தை மைண்ட்ல டபுள் மைண்ட்லேயே இருக்கிறோம். ஏதோ ஒரு அசுத்தாய் திறந்து குழந்தைக்கு கட்சியில சேர்த்து அப்படியே பாதாளத்து வரோம். அப்போ அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் உள்ள கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் தான் சொல்லுவாரு. கர்த்தர் ஜீவன் உள்ளவர் எரேமியா புத்தகத்துல. அதனால ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கிற நீங்கள் அவர் பாக்கியவான்கள். அதனால என்ன பட்சம் நீதிமொழிகள் 21:30 கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ ஆமா. முத்திகாய் குதிரை, ஆமான் குதிரை, பார்வன் 3 பேர் பெரிய ஆள், சாதாரண ஆள் கிடையாது. எகிப்தியே ராஜா, பார்வன் ராஜா. என்ன பிரயோஜனம் நன்மத்தை மேல பிறந்து? ஆமான் 120 நாடுகளுக்கு ஜனாதிபதியாம். அதுல இந்திய தேசம் என்ன பிரயோஜனம் நன்மத்தை மேல இருந்து? கோலியாத்து அப்படியே பெரிய உருவமா ராட்சத பெரியவான். என்ன பிரயோஜனம் நன்மத்தை மேல இருந்து? தோல்விதாடியான். தாவீது சின்ன தாவீது, எஸ்ஆர் ராஜாத்தி, அப்பா அம்மா அனாதை பின்ன எஸ்ஆர் ராஜாத்தி, மோசே, இவங்க கர்த்தருக்குள்ள இருந்து அந்த பார்வோன் சேனி ஜெயிக்கிறாங்க. தாவீது கர்த்தர் கோலியாத்து ஜெயிக்கிறான். எஸ்ஆர் ராஜாத்தி கர்த்தருக்குள்ள இருந்து ஆமானை பாவத்தை மரணத்தை ஜெயிக்கிறது பாக்குறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இவங்களாம் கர்த்தரோடு இணைந்து கொண்டாங்க. மோசேயும் எஸ்ஸரும் தாவீதும். கோலியாத்தும் ஆமானும் பார்வோன் ஆதாம் வழியா பிறந்த பிறப்பின்படியே நன்மத்தேவிலே இருந்து பிசாசு சாகவேஷத்தாய் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமாயிடலாம். கிறிஸ்துவேசு இருக்கிறாரு. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஜெயிக்க, தேவனிலிருந்து உயிர்த்தல் கூட, தரித்திரத்திலிருந்து எல்லையற்ற ஐஸ்வர்யக்குது. இயேசுக்குள்ள தரித்திரம் கிடையாது. ஆதாமுக்குள்ள தரித்திரம் இருக்குது. அந்த தேவன் தனக்கு கொடுத்து அது வாழ்நாளெல்லாம் தரித்திரம் தான். இயேசு தரித்திரத்தை ஜீவ ஐஸ்வர்யம். இயேசு இந்த இயேசு சாமிட பரலோக ராஜ்யமே இருக்குது அவருக்குள்ள. அதை பிதாகுமார் ஆதாமுக்கு முழு உலக வாழ்நாள்லாம் கொடுத்தார். தரித்திரம் சுட்டு ஓடிடும். பசுத்தாய் அறியணும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம். 100வது வயசுல புள்ள பிறகு 90வது சீரியல் வைப்பான். என்ன பிறகு கூட என்ன பண்ணுது? ஈசாக்கு பிறகுறான். ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம். ஐயா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுது. யுத்தம் இல்லாம இல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கு யுத்தம் இருக்குது. ஒவ்வொரு நாள் யுத்தம் இருக்குது. யுத்தம் யாருக்கோ அவருக்கு நாட்டுக்கு நாடு யுத்தம் இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல யுத்தம் இருக்குது. வேலை ஸ்தலத்துல யுத்தம் இல்லாம இல்ல. நீ கர்த்தரோடு இணைந்து கர்த்தரை தேவன் தர உலகத்தா உன்னை ஜெயிக்கிறவன் ஒருவனும் கிடையாது. சபிக்கணும், ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துரு ஜபம் பண்ணு. சத்துரு இயேசு சிநேகத்துக்கு தேவன் தர சத்துரு ஜெயிக்க முடியாது. பகைக்குறு நன்மை இயேசு சாமண்ட வாக்குறது தான் நன்மை. அவன் தேவன் தர பகைக்குறு ஜெயிக்க முடியாது. சத்துருக்களை சிநேகி சபிக்கணும், ஆஸ்வதி, இயேசு சாமண்ட வாக்குறது தான். அந்த தேவன் தனக்கு ஆதாம் சபிக்கணும் ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் வெளிப்பது முழு உலக பாவன்ட்டு மரணமே தேவ நீதி உயிர்த்தது. கிறிஸ்துக்குள்ளே இருப்பாய். நீடித்த ஆய் சொல்லவனா இருப்பாய். நீடித்த நாட்களை என்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை வெளிப்படுத்திய சொல்லி இருக்கிறாரு. நீ மரணத்தை ஜெயமாகுவா, சாபத்தை, மரணத்தை, தைரியத்தை, பாதாளத்தை எல்லாத்தையுமே ஜெயமாகுவாள். கர்த்தருக்குள்ள கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நானே திராட்சை செடி, நீங்கள் கூடி ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு. தேவ நீதிட்டு உயிர்த்தல். பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகம் கொடு. மற்றவர்களுக்கு உதவி செய்யும். உங்க அம்மா அப்பா ஆதாம் வழியா நன்மத்தை தோல்வி அடிச்சுக்கிறாங்க. தலைமையில இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் உதவி செய்ய ஜீவ மார்க்கம் கத்துக் கொடு. அவங்களும் ஜெயிப்பாங்க. நீ உலகத்துக்கே ஒளியாரு, பூமிக்கே உப்பா இருக்கிறாய். சிங்க சொல்றாரு காணாசிரியமாக ஜீவப்ப தேவன் தனக்கு அந்நேரமே ஒரு சுகமானால் சமீபத்திலும் தூரத்திலும் இயேசு தன் ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய்க்கு ஜெயிக்க வைக்கிறாரு. இனி கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை, நீங்கள் ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு, மாபெரும் ஜெயாலியா இருப்பாய். அதனால குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கல்வார் பிதாவே மண்டியம் என்று சொல்லி அந்த ஜெய ரத்தத்தை, ஜெய சரீரத்தை, ஜீவ சரீரத்தை இயேசு பரலோகராஜ் தீர்த்துட்டாரு. என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் குத்திருக்கிறாரு. அந்த வாய்நாளெல்லாம் நான் கொடுக்க போறேன்.
ஆதாம் ஏவாள் நன்மத்தையும் அறியத்தக்க சாகவே சாக அதை போய் தேவன் கூட வாய்நாள் கோர்த்து பாதாளுக்கே போய் சேர மாட்டேன். ஆதாமின் சிந்தையுமான கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பசுதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கத்தாவே. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றம் அடுத்த இலவச கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமானாகி ஜெயத்தை பெறலாம். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மண்டத்திலிருந்து தரித்திலிருந்து பாதாளத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து பூமியில பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் மிக ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்ல போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கடைசி நாளிலே தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை. என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 2/2/2025 FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.